Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி 2026 மீண்டும் முதல்வராக பதவியேற்பது உறுதி என கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி திட்டவட்டமாக கூறினார். கோவை மாவட்டம் சௌரிபாளையம் பகுதியில் அதிமுகவின் 54வது ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டம் கோவை மாவட்ட MGR இளைஞரணி இணைச் செயலாளர் P கணேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன், சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி 4½ ஆண்டு காலம் தமிழகத்தில் ஒப்பற்ற ஆட்சியை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கொடுத்ததாக பெருமையுடன் கூறினார். இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் MSM ஆனந்தன், சேம வேலுச்சாமி ஆகியோரும் சிறப்புரையாற்றினர். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். 2026 முதலமைச்சராக எடப்பாடி வருவார், இது எழுதி வைத்த சட்டம். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. மக்கள் தான் எஜமானர்கள். நாங்கள்லாம் சொல்றோம், மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. திமுக ஆட்சி போக வேண்டும், எடப்பாடி முதலமைச்சராகவே இந்த இயக்கத்துக்கு பொதுச் செயலாளராக இன்னைக்கு அத்தனை பொதுக்குழு உறுப்பினர்களாக அத்தனை பேர் நம்ம சேர்ந்து அவரை அந்த இடத்துல இன்னைக்கு பொதுச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்காரு. இந்த இயக்கத்தை கட்டி காத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு 174 தொகுதியில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று திமுக எதிர்த்து மக்களுக்காக எழுச்சி பயணத்தை அற்புதமாக உடலை வருத்தி இன்னைக்கு போயிட்டு இருக்காரு. காலையில நைட்டு தூங்குறதே டைம் இல்லை. அந்த மாதிரி போய் இயக்கத்துக்காக பாடுபட்டு. ஆகவே உறுதியாக 2026 எடப்பாடி முதலமைச்சர் வருவார். யார் என்பது ஒரு மாற்றுக்கருத்துல கிடையாது. மக்கள் எதிர்பார்த்தபடியே நல்லாட்சியாக அதிமுக ஆட்சி அமையும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் வாக்குச்சாவடி முகவர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நகரச் செயலாளர் பாலசுப்ரமணி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் MLAவுமான தங்கமணி பங்கேற்று ஆலோசனை வழங்கினார். அப்போது பேசிய அவர், வாக்குச்சாவடி முகவர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர்களின் பெயர்களை சேர்க்க ஏற்பாடு செய்ய வேண்டும். இல்லையெனில் திமுகவினர் தான் வாக்காளர் பட்டியலில் நம் பெயர்களை சேர்த்தார்கள் என்ற எண்ணம் மக்களுக்கு வந்துவிடும். அதில் நாம் ஏமாந்து விடக்கூடாது என தெரிவித்தார். கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். எல்லோருமே நம்ம கட்சியை போல அவங்களும் கேட்பாங்க. அதனால அந்த வாக்காளர் சேர்க்கும் போது நீங்களும் கூட இருங்க. அந்த ஃபார்ம் வாங்கி கொண்டு கொடுக்கிறது அண்ணாதிமுக. அப்பதான் நாம அண்ணாதிமுக வந்து வீடுவிடா வந்து வாக்காளர் பட்டியல் நம்ம பேர் இருந்தாலும் பார்த்து சேர்த்து கொடுத்தாங்கன்னு ஒரு எண்ணம் வரும். இல்லைன்னா திமுக போயிருக்கும் போது அவர்கள் தான் ஓட்டு சேர்க்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் அவங்க இடத்துல பொதுமக்கள் மத்தியில் வந்துவிடும். அதில் நாம் ஏமாற்றக்கூடாது. விழுப்புரம் நகர அதிமுக சார்பில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். நகர செயலாளர்கள் பசுபதி மற்றும் ராமதாஸ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட மாணவரணி செயலாளர் சக்திவேல், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல இணை செயலாளர் ஜெகதீஸ்வரி உள்ளிட்ட திரளான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம், திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் போலி வாக்காளர்கள் அதிகரிப்பதாகவும் திமுகவினர் சேர்த்த பொய்யான வாக்காளர்களை நீக்கி விடுவார்களோ என்ற அச்சத்தில் ஸ்டாலின் பதறுவதாக குற்றஞ்சாட்டினார். அந்த தொகுதிக்கே சம்பந்தம் இல்லாத, அந்த பகுதிக்கே சம்பந்தம் இல்லாத போலி வாக்காளர்களை ஒரே குடும்பத்தில் 30 பேர் 50 பேர் 100 பேர் வாக்காளர்களா சேர்க்கிற பணி எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ இந்த திமுக அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. 2-3 தொகுதியில் ஓட்டு இருக்கும். திண்டிவனத்தில் இருக்கும், விழுப்புரத்தில் இருக்கும். 2 கட்ட பல தேர்தல் 2 கட்டமா 3 கட்டமா நடைபெறுகிறது. விழுப்புரத்துக்கு ஒரு தேர்தல் நடக்கும், திண்டிவனத்துக்கு ஒரு, இங்கேயும் ஓட்டு போடுவோம், அங்கேயும் போய் ஓட்டு போட்டு வருவோம். இந்த பணியில யாரா சேர்ந்ததுன்னா இதுல கில்லாடி யாரு? அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல வரைக்கும் யாரானா திமுக காரன். அண்ணா திமுக அது தெரியாது, சொல்லி கொடுத்தவரும் தெரியாது, செய்ய மாட்டான் நம்பால. அதாவது இன்னைக்கு திமுக பதறுகிறது. போலியான வாக்காளர்களை நீக்கி விடுவார்களோ, எங்க கள்ள ஓட்டு போட முடியாம போயிடுமோ என்ற அச்சம், பயம். அதாவது இன்னைக்கு ஸ்டாலின் துடிக்கிறார், பதறுகிறார்.